மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் சுனாமி வராது. ஏற்கனவே நான் சொன்னது போல் சிறு சிறு நில அதிர்வுகள் ஏற்படும். உயிரிழப்புகள் குறைவாகத்தான் ஏற்படும். அதிக உயிரிழப்புகள் ஏற்படாது. கண்டிப்பாக சுனாமி வராது. எந்த நாட்டிலும் சுனாமி வராது. சுனாமிக்கான உத்தரவு இன்னும் கொடுக்கப்படவில்லை. சுனாமி தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுனாமி உலக நாடுகளில் வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறி சுனாமி வர முடியாது. மக்கள் பயப்பட வேண்டாம். இந்தியாவில் நில அதிர்வுகள் ஏற்படாது. அதிக உயிர் சேதங்கள் ஏற்படாது. மக்கள் பயப்பட வேண்டாம். எந்த நாட்டிலும் சுனாமி வராது. சுனாமி வருவதற்கான உத்தரவுகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. இது இயற்கையின் விளையாட்டு. ஏற்கனவே சொன்னது போல இது கிரகங்களின் விளையாட்டு. மக்கள் நல்லவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் சில சோதனைகள் நடக்கத்தான் செய்யும். பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படாது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய இருப்புகளுக்கு தகுந்தாற்போல் தான் செலவுகள் ஏற்படும். ஒரு ஏழை நாட்டுக்கு அதிகமான செலவு இருக்காது. பணக்கார நாடுகளுக்கு சில செலவுகள் இருக்கத்தான் செய்யும். இயற்கையின் சக்தியும் தெய்வ சக்தியும் அப்படித்தான் விளையாடும். மக்கள் பயப்பட தேவையில்லை. உயிரிழப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக சுனாமி வராது. எந்த நாட்டிலும் சுனாமி வராது. மக்கள் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சிறு சிறு நில அதிர்வுகள் ஏற்படும். இப்போது ஏற்பட்டது கூட சாதாரண நில அதிர்வுகள் தான். பெரிய பெரிய நில அதிர்வுகள் என்றால் பல லட்சம் மக்கள் அடியோடு பூமி பிரளயம் ஏற்படும். இதுபோல் 5000 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டிருக்கிறது. இமயமலை மற்றும் கங்கை ஆறு மற்றும் சீனாவில் பாய்கின்ற மிகப்பெரிய ஆறு இவையெல்லாம் இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் 5000 5500 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்டது தான். அதுவரை எல்லாம் சமநிலமாக தான் இருந்தது. இந்தியா, சீனா மற்ற நாடுகள் எல்லாம் சமநில பகுதிகளாகவே இருந்தது. இந்த இமயமலை தோன்றியதே 5500 ஆண்டுகளுக்குள் தான். பெரிய பெரிய ஆறுகளும் ஆழமான ஆறுகளும் தோன்றியதும் அப்போது தான். பூமி தோன்றி பல லட்சம் கோடி வருடங்கள் ஆகின்றன. இது அவ்வப்போது நடக்கும். இது ஒரு சாதாரண நில அதிர்வு தான். பெரிய பெரிய அதிர்வுகள் என்றால் பல லட்சம் பேர் உயிரிழப்பார்கள். ஆகையால் மக்கள் பயப்பட தேவையில்லை. மக்கள் தைரியமாக இருக்கலாம். கட்டடங்கள் விழுவது, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் சரிவது சாதாரண வேலை தான். உயிரிழப்புகள் இருக்கிறதா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படாது. நில அதிர்வுகள் வரும், அடிக்கடி வரும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பூகம்பம், நில அதிர்வுகள் என்று சொன்னால் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் போனால்தான் அது பெரிய பூகம்பம், பெரிய நில அதிர்வு என்று கணக்கு. இதெல்லாம் சாதாரண ஒரு அதிர்வுகள். அதனால் மக்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் உயிரிழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இந்தியா பல ஏழை நாடுகளுக்கு உதவி செய்யப் போகிறது. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. பூரியமாக சொல்கிறேன். இன்னும் நிறைய பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. சில நாடுகளுக்குள் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. பல கோடி மக்கள் உயிர் காப்பாற்றப்படுவதற்காக இன்னும் நிறைய நடக்கும். நீங்கள் நினைப்பது போல அல்ல. ரஷ்யா உக்ரைன் போர் நிற்காது. அதை யாராலும் நிறுத்தவும் முடியாது. அப்படி அந்த போர் நின்றால் 10 கோடி மக்கள் உயிரிழக்க வேண்டியிருக்கும். அந்த போர் நிற்க வேண்டிய நேரத்தில் தானாக நிற்கும். அது எந்த நாடு, எப்பொழுது தர்மத்தில் தலை சிறந்த நாடு, சத்தியத்தை கடைபிடிக்கின்ற நாடு, அது தேவையான நேரத்தில் அந்த சண்டையை நிறுத்தும்.
மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நன்றி, வணக்கம்.